Hi, hello and welcome back to the new video. So, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த 2021ல 4G மொபைல்ஸ் வாங்கலாமா இல்ல 5G மொபைல் வாங்கலாமாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. பிகாஸ் 2G யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ 3G வந்த உடனே 3G மொபைல் வாங்குறது ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 3G யூஸ் பண்ணவங்க 4G வந்த உடனே 4G மொபைல் வாங்குறது ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ 5G வேற இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மை என்ன? இப்போ இந்த 2021ல 5G மொபைல்ஸ் வாங்குறது சரியான டிசிஷனா இருக்குமா? பிளஸ் 5Gனா என்னது? அண்ட் 5Gயோட சுச்சுவேஷன் இந்தியால என்ன? இந்த மூணு கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் ஒன் பிளஸ்ல இருந்து ஒன் பிளஸ் கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் பிளஸ் லான்ச் பண்ண போற எல்லா மொபைல்ஸுமே இனிமே வந்து 5G மொபைலா தான் இருக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ரியல்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20,000 மேல ரிலீஸ் ஆகிற ஸ்மார்ட் போன்ஸ் வந்து 5G மொபைல்ஸா இருக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரெட்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெட்மி வந்து இப்ப லேட்டஸ்டா நோட் 10 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆனா அந்த நோட் 10 சீரீஸ்ல எந்த ஒரு மொபைலுமே வந்து 5G மொபைல் கிடையாது. இந்த கொஸ்டின் வந்து ரெட்மி கிட்ட கேட்டப்போ ரெட்மி அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் 5G ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறதுக்கு 2023 இயர்ல தான் ஃபுல்லா ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்பவே ஒரு 5G மொபைல் வாங்கி உங்க காசு எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? ஒரு 4G மொபைல் வாங்க, 3-4 வருஷம் யூஸ் பண்ணுங்க, அப்புறமா வேணா 5G மொபைல் வாங்கன்னு ரெட்மி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மை என்ன? இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ கேட்கறப்ப எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஸோ உண்மை என்ன? 5G மொபைல்ஸ் இந்த 2021ல வாங்கலாமா வேண்டாமா? பிளஸ் அந்த மூணு கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 5Gனா என்ன? வெல், 2G 3G 4G 5G இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஜெனரேஷன். 3Gனா தேர்ட் ஜெனரேஷன், 4Gனா ஃபோர்த் ஜெனரேஷன், 5Gனா ஃபிஃப்த் ஜெனரேஷன். இந்த 3G அண்ட் 4G எதனால ஒர்க் ஆகுதுன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால தான் இந்த ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ் தேவைப்படும். 5Gலயும் அப்படிதான். ஆனா 5Gல உள்ள ஃப்ரீக்வன்சிஸை வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து சப்சிக்ஸ், இன்னொன்னு வந்து மில்லிமீட்டர் வேவ்ஸ். சப்சிக்ஸ்னா என்னன்னா, ரேஞ்ச் கூடுதலா இருக்கும் ஆனா ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். அதே இது மில்லிமீட்டர் வேவ்ஸ்ல ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கும் ஆனா ஸ்பீடு வந்து ஹையா இருக்கும். இது ரெண்டும் தான் இதுக்குள்ள டிஃபரெண்ட். ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகாம சொல்லணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல நீங்க வைஃபை யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட வைஃபை பிளான் வந்து ஒரு நாள் வந்து அன்லிமிட்டெட் டேட்டா, நீங்க எவ்வளவு டேட்டா வேணா யூஸ் பண்ணலாம் ஆனா ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். அது வந்து சப்சிக்ஸ். மில்லிமீட்டர் வேவ்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களோட வைஃபை பேண்ட்ல ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒன்லி 4 GB தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஆனா ஸ்பீடு வந்து 50 Mbps 100 Mbps இருக்கு. அப்படின்னா அது வந்து மில்லிமீட்டர் வேவ். இந்த சப்சிக்ஸ் வந்து லோ அண்ட் மிட் பேண்ட்ஸ்ல ஒர்க் ஆகுது அண்ட் இந்த மில்லிமீட்டர் வேவ்ஸ் வந்து ஹை பேண்ட்ஸ்ல ஒர்க் ஆகுது. இங்க பேண்ட்ஸ்னா என்னன்னு ஒரு டவுட் வந்துருக்கு. பேண்ட்ஸ்னா என்னன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பேண்ட்ஸை வந்து வச்சிருப்பாங்க. அந்த பேண்ட்ஸை வந்து ஒரு டைம்ல ஆக்ஷன் விடுவாங்க, ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த டைம் இந்த டெலிகாம் நெட்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏர்டெல் ஜியோ இது மாதிரி டெலிகாம் நெட்வொர்க்ஸ் வந்து அந்த ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு பேண்ட்ஸா வாங்குவாங்க. அந்த பேண்ட்ஸ் வந்து அந்த 5G ப்ராசஸர், அந்த 5G சிப்புக்கு சப்போர்ட் ஆனா மட்டும்தான் நம்மளால ஒரு 5Gயை யூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இனி வரப்போற 2 or 3 இயர்ஸ்க்கு வந்து நம்மளால மில்லிமீட்டர் வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே வந்து சப்சிக்ஸ் வேவ்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டைம்ல ஒரே ஒரு பேண்டை யூஸ் பண்ற ஒரு 5G மொபைல் என்னன்னு கேட்டீங்களா, ஒன் பிளஸ் தான். ஒரே ஒரு பேண்ட் வச்சுட்டு அது வந்து ஒரு 5G மொபைல் சொல்றாங்க. அண்ட் அதர் சைட்ல இந்த தேதியில வந்து நிறைய பேண்ட்ஸை யூஸ் பண்ற ஒரு 5G மொபைல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐபோன் 12. மொத்தமா அதுல வந்து 15 பேண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா அதுல எந்த ஒரு பேண்டுமே வந்து மில்லிமீட்டர் வேவ்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. எல்லா பேண்ட்ஸுமே வந்து சப்சிக்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் 5Gயோட நிலைமை என்ன? இதுக்கு வந்து ரிலையன்ஸ் ஜியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் 2021 நாங்க மெயின் சிட்டிஸ், இந்த சென்னை, மும்பை, பெங்களூர், கொல்கட்டா இந்த மாதிரி மெயின் சிட்டிஸ்ல நாங்க 5Gயை கொண்டு வருவோம் சொல்லியிருக்காங்க. அப்போ மற்ற இடங்கள்ல 5G இந்த வருஷம் 2021ல வருமானு கேட்டீங்கன்னா சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 2022 ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ இந்த மெயின் சிட்டிஸ்ல 2021 எண்டுக்குள்ளாடி கொண்டு வராங்கன்னா மற்ற இடங்கள்ல 5G வர்றதுக்கு குறைஞ்சது 2022 ஹாஃப் ஆஃப் த இயர் ஆகுது ஆகும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, 4G மொபைலை நம்மளால 5G கன்வெர்ட் பண்ண முடியுமா?
இதுக்கான ஆன்சர் வந்து டெஃபினெட்லி நாட். பிகாஸ் 5Gல யூஸ் பண்ற ப்ராசஸர் அந்த சிப் வந்து வேற, 4Gல யூஸ் பண்ற சிப் வந்து வேற. ஸோ எந்த காரணத்தை கொண்டு நம்மளால 4G 5Gவா கன்வெர்ட் பண்ண முடியாது. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, 4G மொபைல்ல 5Gயா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் மாதிரி ஏதாவது தருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் டெஃபினெட்லி நாட். பிகாஸ் 5Gயோட பிரைஸ் வேற, 4G மொபைல்ஸோட பிரைஸ் வந்து வேற. ஃபைனல் கொஸ்டின், இந்த 2021ல நீங்க ஒரு 5G மொபைல் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா என்னோட கருத்து என்னவா இருக்கும்னா, ஒரு மொபைல் வந்து 5Gயா இருக்கிறதுனால அந்த மொபைலை வாங்குறதுல அவசியம் கிடையாது. பிகாஸ் அந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி, டிஸ்பிளே, ஸ்டோரேஜ், ரேம் இதெல்லாம் பார்த்து ஒரு மொபைலை வாங்குறது ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த 2021ல 5G மொபைல் வாங்குறீங்கன்னா நீங்க வந்து அந்த மொபைலை குறைஞ்சது ஒரு 4 or 5 years யூஸ் பண்ற ஆளா இருந்தா மட்டுமே ஒரு 5G மொபைல் வாங்க. பிகாஸ் டோன்ட் வேஸ்ட் மணி. இப்போதைக்கு ஒரு 4G மொபைல் வாங்குறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். அதே இது நீங்க ஒரு 4 or 5 years வந்து நான் மொபைலை கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து 5G மொபைல் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு 5G பத்தி ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நமக்கு இந்த விஷயம் தெரியுதை விட உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியணும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு மொபைல் வாங்குறதா இருந்தா கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் ரெகுலரா வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ, 3 வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படி இருக்காது. கண்டிப்பா நாங்க ரெகுலர் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.